லொக்கேஷனும் வந்துட்டு பெத்தல் ஸ்கூலில் வந்து மார்னிங் வந்து தேனீப்பட்டி டெலிவரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே பில்டிங்கில் வந்து 3 தேன்கூடு 4 தேன்கூடு இருக்குது. ஸோ அதில் வந்து 1 மட்டும் தான் எடுக்கிற மாதிரியான தோதாக இருக்குது, அதாவது வசமாக இருக்குது. அதை மட்டும் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கேனா பொதுவாக அங்கே மேலே தெரியுது பாருங்கள், அங்கே தெரியுது. அதில் வந்து உள்ளே வந்து இருக்குது. உள்ளது இங்கே அந்த ஜன்னலை தெரியுது பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கதா, அங்கே தெரியுதா, அங்கே இருக்குது. அதை வந்து இப்போ எடுக்க போகிறோம். முன்னாடி நல்லா இருங்க. உடனே எடுத்தாதான் உள்ளே போய் புகையை போட்ட போடுங்க சார். அறுத்து கூட்டு அறுத்து விட்டு அது பாத்திரத்தை வச்சு எடுக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் கீழே போயிடுச்சு. பன்னாடெலாம் கீழே வச்சுட்டா அப்புறம் இங்கே எப்படி எரியும்? பன்னாடு கீழே தான் இருக்கா? கீழே பாதி இருக்கிற மாதிரி இருக்குது. இது போதும். பந்தமும் ரெடி பண்ணியாச்சு, தேன் இறக்கிறதுக்கான பக்கெட்டும் ரெடி பண்ணியாச்சு. கயிறு மேலே டாப் பில்டிங்லேருந்து கீழே இறக்கிறதுக்கான கயிறு இது. இப்போ வந்து மேலே போய் ஃபஸ்ட்டு இறக்கி ஸ்லாப்பில் வச்சுட்டு புகையை போட்டு அதுக்கப்புறம் வந்து தேன் எடுக்கிறதா வேலை. இப்போ வந்து இந்த ரூமுக்குள்ளே அந்த மலதேன் கூட கட்டியிருக்கு, பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்க, தெரியுதா? இருக்க மாட்டேங்குது. அங்கே பாருங்க, அங்கே கட்டியிருக்கு பாருங்க மலதேன் கூட. ஈஸியாக தேன் எடுத்துக்கலாம்டா. சின்ன கப்பலில் கப்பலியே எடுத்து போட்டு டிஃபன் மாதிரி இருந்தா தட்டமாக இருந்தா தட்டை சாப்பிட்ற தட்டா சாப்பிட்ற தட்டு அந்த பக்கம் இருக்கணும். எங்கடா இந்த இடம் திருப்பி புடப்ப கை ஸ்லாபுன்னு இருந்தா கேசோ கையே சூட் இருந்தா கூட சூப்பராக வேலை செய்யலாம். நல்லா ஊதி விட்டு போட்டு பறந்தோன்னு உடனே கொண்டா எடுத்துகிட்டு போய் கத்தியங்க கத்தியெல்லாம் இருக்குதா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உடனே போட்டு அப்படியே திருப்பி ஒரே பக்கம் பிடிக்காது. ஓடுண்ணா. அது என்னாவது சொன்ன என்ன நல்லா வருதான்னு பார்த்துக்கணும் போக. ஐயோ கடிச்சதுன்னா உடனே ஓடி வந்துடு. பாயெல்லாம் இதெல்லாம் உள்ளே வராமல் இருந்தால் சரி. அப்படி துரத்து எல்லாத்தையும். இப்போ புகை நல்லா வருது. திறக்க முடியாது. இல்லை நல்லா தேன் இருக்குதான்னு பாருண்ணா முத. அப்படியே இந்த கத்தி எடுத்துகிட்டு விளக்கி விட்றியா? தேன் சீலை வச்சுருக்கணும். தேனே இல்லையாட்டுக்குதுண்ணா. பொறுமையாக தரண்ணா. கீழே லாக் போட்டிருக்கா. இங்கே பாரு, கூடு உடையுது. மலந்தேன் கூடு பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த பில்டிங்கில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். தேன் ஒரு 2-3 கிலோக்கு மேலே ஆகும். ஸோ பயங்கரமாக வச்சுருக்குங்க தேன் கூடு, வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பீஸ்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, புகை போட்டுட்ருக்கோம். போகுது கேஸ், வராது கேஸ் ஒன்றும் இல்லை. வராது. இப்படி ஜன்னல் திறக்க முடியாது, கொஞ்சம் இடிக்குதான். அதை அறுத்து விடலாம். எங்கன்னா புகை வர வருது அப்படின்னா பின்னாடி தட்டு வீடியோ ஃபேன் போட்டுருக்கா? ஃபேன் ஓடல. அந்த ஜன்னல் இருந்து எடுத்தா பசங்க எடுக்க முடியாது. எல்லாத்தையும் அடுத்து உள்ளே எடுக்கிறியா? ஏன்? சரி எடு. உடஞ்சி போயிட்டு புகை வரத்துக்கெல்லாம் மங்களா தெரியுது. கீழே போட்டுரு. நானும் புழுவுகளே கடிச்சுட்டா என்ன பண்ணுறது? இங்கே வைக்கிறேன். புகை எடுத்து காலத்து போட்டா போதும் கேசா. வரல கேசா, வரலதான். சரி உட்கார பெருசாக இருக்குதுடா, அறுக்குங்களா? உட்கார வருதுல்ல, பெருசாக இருக்குது. ஆமாம், அறுக்குங்களா? அப்படியா இரு. வேலை கம்மி. ஈஸியாக வச்சுருது. 2 கிலோ முட்டை ஒரு 10 கிலோ தான் எடுக்கலாம்டா கேசா. ஒன்று கத்துறானு
விட்டா 10 எதுன்னு எடுக்க எனக்கு குறைஞ்சது வேற லெவல் ரெடி. இது மாதிரி தோது எங்கேயுமே கிடைக்காதுப்பா. இந்த குண்டரை போட்டு நீ அப்படியே போட்டு வெளியே எடுத்து நீ 10 எதுவும் நேரா வச்சாவா? இதே 5 கிலோ வரும்டா கேஷ்வா. இந்த இன்னும் ஃபுல்லாக வைக்குதுடா. டேஸ்ட்டாக அறுக்க முடியலையா? இப்போ சீல் மட்டும் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வெட்டுதா இல்லையா? நான் உள்ள வெளியே வந்துடும். தேனில் இருக்கிற 3 கிலோ 4 கிலோ உண்டா. காசே வேலைங்க எங்களோட தெரியுதா? எப்படி தெரியும் தெரியுமா? அப்படியே பக்கத்தில் வந்து நான் என்ன இதுவுமே கடிக்குதான் உங்க போட்டோம்னா கேஷ் போயிடுச்சு இல்லை பிடிச்சிக்கிட்டு தட்டா. இப்படி தட்டுப்பிடி. அடே எங்க அப்பா அடி இது 1 கிலோ தின்றோம். இப்போ நான் அறுத்துக்கிற தட்டப்பில்ல யாரும் மொத்தமாக 1 கிலோங்க. மொத்தமாக 1 கிலோ தான் இருக்கு. பயங்கர தேன்றாப்பா. எடுத்து போடு. காசு வேணாண்டு தேன் வாங்கிட்டு போயிடலாம். அந்த கட்டியா இந்த கட்டியை கொடுக்க சொல்லி கையில் பாரு. அப்படி தேங்காய் நேற்று ஊற்றுது. கொத்தக்குங்கிறா ஊற்று தேங்காய் புகை எப்படி கரெக்டாக போயிட்டு ஏன் விட்டுட்டியா? விட்டுறாதுண்ணா அதையும் எடுத்துக்கிட்டா முழுசாக எடுத்துக்கிட்ட. அந்த க்ளவுஸ் இது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். கைக்கு போடுறது செல்லோட சேர்த்து போடுறது போதும் அப்புறம் கூட எடுத்துக்கலாம். விழுந்துட போகுது சீக்கிரம் விடு. இதெல்லாம் மகரம் தானே. இல்லைடா அப்படியே எடுத்து போகிற புரிஞ்சுக்கலாம்டா. அப்படியே ஊற்று குழம்பாட்டம் செம்ம. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் இந்த பந்தத்தை வச்சு அதுக்கும் போட்டுருவோம். ஊற்று இதுலேயே ஊற்று. மகரம் நம்ம அதெல்லாம் ஒன்றாவது அது மகரம் தான். இந்த வெயிட்டில் கை தாங்காது. இன்னும் இருக்குதா? கீழே விட்டுருவாங்க. அப்படியும் கப்பா அதனால கடைசிடா கீழே கட்டி வராதா? குடோன் கொடுவனே ஊற்றுது. கட்டி எடுத்துக்கலாம். நம்ம காசு கட்டி மட்டும் சொல்லிடலாம். கட்டியோடு எடுத்துகிட்டு போயிடலாம். கட்டி எடுத்துக்கலாம். கவரில் ஒன்று போட்டு காசு ஒன்று கட்டி கொடுத்துருங்களா? இது இப்படி ஒரு தட்டு, இந்த தட்டை அப்படியே வச்சிரு. இந்த தட்டை அப்படியே வச்சிருண்ணா. போட்டு தெரியல நீங்கள் இந்த பக்கம் வா. கூட இவ்வளோ பெரிய தேன் கூட இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த இடம் தெரியுது பாருங்க. சரியான டேஸ்ட். மழை தேன் வந்து காலையில் 8 மணிக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்பா பயங்கர டேஸ்ட். The most sweetest product in the world. Natural honey. எங்கன்னா மூச்சு அடைக்குதுண்ணா. இதே பில்டிங்கில் கீழே ஒரு கூடை எடுத்தாச்சு. அடுத்து இதே பில்டிங்கில் மேல் ஃப்ளோரில் இன்னொரு கூடை எடுக்கிறோம். டோர் திறக்க முடியுமா? அப்படியே வச்சு போட்டு போக. மயக்க ஒரு மாதிரி இருக்குது. தேன் தின்னக்கூடாதா? போதுண்ணா அப்படியே உள்ளே விட்டு போடணும். புகையும் தேன் இருக்குதா? இருக்குதுண்ணா.
ரொம்ப தேன் இருக்குது. ஃபுல்லாக இருக்குதா? இவனுக்கு நல்ல லாபம். இப்படி இதுலேயும் 2-3 கிலோ வர மாட்டேங்குதுடா. ஒரு கூட்டு கொடுத்தாங்களா? இல்லை அடிக்கும். அதே சொல்லியிருந்தோம் அப்படி நம்ம சார். சரி இந்த கத்தி வச்சு நோச்சு போகுது. என்ன புக்கு? இந்த கூடு கூடு இடியுது. வேணாண்ணா இடியுது. நீல வெளியில் தள்ளு. ஏன்னா அவ்வளோதான். அந்தக்கும் போய் போச்சு. நீ கீழே கீழே எவ்வளோ இருக்க போகிறாடா. இப்போ ரூமே மறைஞ்சு போச்சு. இல்லை அந்த கடைசியில் பாருங்க எப்படி இருக்குது. பொடி போடு. நான் இவ்வளோ அசால்ட்டாக எந்த கூட்டம் நான் நீ கூட்டம் இருக்கிறனாண்ணா ஏன் கூட்டம் பாரு எடுத்துக்கிட்டேன். சரி அரு கண்ணிலே எடுத்து பூச்சி. நான் கண்ணி அடிக்கலாம். தூரப்படி எனக்கு அடிக்குதுல்ல. இல்லை பூச்சி கடிக்கிட்டா கண்ணிலே வந்து கொட்டி பிடிச்சோம். நகர்ந்துதா? தள்ளிவிடு இரு பூ. அப்படித்தான் எடுக்கணும். பூச்சி இங்கே பாரு கூட்டா பாரு. தெரியல அந்த பெரிய தெரியுது. செம்மையாக தெரியுது. இந்த இது முன்னாடி இருக்கிறதுலாம் முதல்ல எடுத்துருந்தா இதை எடுத்துரு. எடுத்து பூச்சி தெரியும். அப்படிங்க அப்பா கூட்ட பாரு. மயக்கம் வருது எனக்கு. இங்கேருந்தா இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது புழு. அதெல்லாம் இது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே புழுவுதானா. ஊற்றுது அறுத்துடு கொஞ்சம் கொஞ்சமாக. தெரிஞ்சு குத்துற மாதிரி இருக்கணும். ஃப்ளாட்டாக ஆகுது கம்மியா. இது நம்ம தேடம் மேலே போய் கை எடுத்துக்கிட்டு இறக்கி விட்டுட்டு லைட்டாக போட முடியலையா? அப்படி வச்சு குத்து. அப்படி குத்தி போடு. புளிஞ்சு மட்டும் தர சொன்னாங்கன்னு வச்சுக்க, அவங்களே புளிஞ்சிக்க சொல்லு. அதுக்கு 1000 ரூபான்று. இது எவ்வளோ என்ன வரைக்கும் நான் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து புளியிருந்தேன். மாமா வீட்டில் எடுத்து கூட எவ்வளோ நேரம் ஆச்சு. இது எப்படி நான் பெசம் பிடிச்சிக்கலாமா அதை கையில்? அதெல்லாம் உள்ள ஆனால் கீழே வந்துச்சா? இல்லை அப்புறம் வந்துச்சு. இப்படி 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 நூற்றுமா அப்படியே போடு. பாரு ஆழம் பாரு எவ்வளோ ஆழம். டைம் இப்படி எடுக்கலாம். எப்படி விழுந்துருமேடா. பின்னஸ்லாம் போடணும்.
சின்ன சின்னதாக போடணும். அறுத்துக்கிட்டுண்டா. ஆ ஒன்று பேர்ண்ணா கத்தி கீழே போட்டு பிடிச்சிக்கலாம். நானும் மேலே ஏறி பிடிச்சிக்கிட்டான். எப்படி பிடிப்பேன்? 2 கையில் எப்படி? சரி முழு கூட அறுத்துக்கலாமா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். இது எடுத்தால் தான் பரவாயில்ல. சரி அறுத்து விடலாம் பாதி பாதியா. நான் முழுசாக எடுத்துடலாம். முழுசாக எடுத்தால் இதுக்குள்ளே எடுக்க முடியாது. ஆமாம். நீ பாதி பாதியாக அறுத்து போய் எல்லாம் உண்டு சிஸ்டம். இதுவே 5 கிலோ பண்ணுற சாதாரணமாக இதுவே 5 கிலோ பண்ணுற ஊற்றுது கொரோனமாக ஊற்றுது. அதுதான் பைப்பு திறந்துட்டு மாதிரி. இதுவே 5 கிலோ பண்ணுற என்ன இது பண்ணுறாங்க நம்ம தான் டைம் பண்ணிட்டோம். நம்மளுக்கு தெரியல. அவ்வளோதானே கடைசி கூட மருமகள ஊற்று பேர் எப்படி ஊட்டு எல்லாத்தையும் போடு. நாம் அந்த கட்டி வாங்கிட்டு போயிடலாம். இது வேணாண்ணா அதே நல்லா தானே இது தண்ணியாட்டு இருக்குண்ணா. இன்னும் கெட்டியாக இருந்துச்சு. சரி போடு இதுக்குள்ளே போடு. ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். போடு அதான் அறுத்து இங்கே அங்கே எடுக்கலாம். இல்லை அந்த சொல்லிட்டு போகுது. போமா சரி எடுத்துட்டு முடியறதுக்கெல்லாம் ஆகாதுங்களா? சொல்லி அடுத்த ட்ரிப்பு நீங்கள் என் நம்பர் நோட் பண்ணிக்கலாம். சரிங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நைட் நேரத்தில் கூட எடுத்தோம் இல்லையா, மலந்தேன் கூட இந்த பில்டிங்கில் எடுத்தோம். அந்த பில்டிங்கில் வந்து பாருங்கள் பீச் தெரியுது. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் தெரியல. அந்த கூட்டை வந்து பிச்சு பாரு திங்குது பாருங்கள். இந்த குரங்கு எப்படி தின்றுக்குது பாருங்கள். இந்த குரங்கு தான் எடுத்துகிட்டு போடுங்க தான் எடுத்து ஓடுது பாருங்கள். எடுத்துகிட்டு ஓடுதா இந்த கூட்டை பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு. அப்படி திங்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் குரங்கு இந்த தேன்கூட்டை எப்படி சாப்பிடுன்னு. இந்த குரங்கு பாருங்கள் தேன்கூட்டை இழுத்துட்டு ஓடுது. அது பாருங்க எப்படி சாப்பிடுது இந்த தேன்கூட்டை. அது பாரு எப்படி மண்டி கொட்டி சாப்பிடுது. எல்லாம் பிச்சு செத்த வரைக்கும் தின்னு பிடிச்சேன். பாருங்க எப்படி சாப்பிடுதா சாப்பிடுவாங்க. அப்படி வாயில் குதைக்கிட்டு போகுது. குரங்குகள் வந்து பாருங்களேன். இந்த குரங்குகள் இந்த அடையை வந்து எப்படி பிச்சு சாப்பிடுதுன்னு. வா இது பாருங்க இந்த அடையை சாப்பிடும்.